பேய்னா பேயின்னு எல்லாரும் பேயின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் தீய சக்தின்றது முதல்ல அந்த ரொம்ப வலிமையான அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது வந்து முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான். அதுக்கப்புறம் எல்லாருமே அதை வந்து பயன்படுத்தும்போது அப்போ தெரியல, அவங்க சொல்லும்போது தெரியல. ஆனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அனுபவிக்கும் இன்னல்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள், விலைவாசி உயர்வு எல்லாவற்றிலுமே பிரச்சனைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க போகிறான், தண்ணியில் கலப்படம், ஒரு திருவள்ளூரில் ஒரு உயிரிழப்பு, ஒரு மாணவன் பள்ளிகளே சரியா இல்லை, சுவர் இடிந்து ஒரு மாணவன் இறக்குறான். எத்தனையோ பிரச்சனைகள், பள்ளிகள் சரியில்லை, எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாமே சிறப்பா எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பாஜக ஆடும் மாநிலங்கள் அப்படின்னு பொதுவா நீங்க பிரச்சனைகளை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நம்ம சொல்லலாம். நம்மை பொறுத்தவரை தமிழகத்தை மையப்படுத்தி நம்ம முதல்ல பேசுவோம். தமிழகத்தில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பேசுவோம். அதே நேரத்தில் உண்மையிலேயே நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலோ இல்லை வந்து வெஸ்ட் பெங்கால், இப்போ வந்து மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்குது அந்த இடத்துலையோ, இல்லை இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பாஜக ஆட்சியில் இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி ஏதாவது தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டினா அதுக்கு தவறுகள் இருந்தால் தவறு என்று சொல்வோம், உண்மையிலே இல்லை என்றால் உண்மைன்னு சொல்ல போகிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு திறந்த புத்தகமாகத்தான் இருக்கிறோம்.